மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதை நான் சொல்றேன். ஸ்விக்கியில் வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட். மதியம் ஒரு 3வது ஆர்டர்னு நினைக்கிறேங்க. 3வது ஆர்டர் வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோயில்ல வந்து வாவ் மாமா அப்படின்ற ஒரு கடையில இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணலாம் நான் போனேன். போன உடனே கடைக்குள்ள இருக்கிற சர்வீஸ் பாய் வந்து உள்ள கூப்பிட்டாரு. உடனே வாங்க அப்படின்னாரு. உள்ள போனேன். உள்ள போனோடனே இல்ல ப்ரோ, இப்போ வந்து பவர் இஷ்யூவா இருக்கு. என்னால இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணணும்னா 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும். அதனால நீங்க வந்து கேன்சல் பண்ணிடுனாரு. நான் சொன்னேன், சார் டெலிவரி பார்ட்னரான எங்களுக்கு வந்து கேன்சல் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்க வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். அவர் இல்ல ப்ரோ, எங்களால கேன்சல் பண்ற ஆப்ஷன் இல்லை, நீங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு. நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்றாங்க மேம், ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுமா ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு, அதனால இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கஸ்டமருக்கு ஓகே சார் நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல சார் இப்ப நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50% அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனா பிடிக்கிறாங்க. அதனால என்னால கேன்சல் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும், ரெஸ்டாரண்ட்ல போய் கேளுங்க அப்படின்னாங்க. நான் திரும்பி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு அந்த உள்ள இருந்த சர்வீஸ் பர்சன் கிட்ட கூப்பிட்டு கேட்கிறேன். இல்ல எனக்கு கேன்சல் பண்ற ஆப்ஷனே கிடையாது, என்னால பண்ண முடியாது அப்படின்னாங்க. எங்கங்க உங்க ஸ்கிரீனை காமிங்க அப்படின்னு அவரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை திருப்பி பார்த்தா கீழே கேன்சல் ஆப்ஷன் இருக்கு. ஏங்க கேன்சல் ஆப்ஷன் தான் இருக்குங்க, கேன்சல் பண்ணா இல்ல ப்ரோ என்னால பண்ணக்கூடாது அப்படின்ற நீங்க பண்ணக்கூடாதுன்னா கஸ்டமர் எப்படிங்க அதுக்கு அஃபர்ட் பண்ண முடியும்? கஸ்டமர் வந்து காசு கொடுத்து உங்க கடையில வாங்குறாங்க. பட் அவங்க தான் பண்ணணும்னா எப்படிங்க பண்ண முடியும்னு கேட்டா அவர் அடாவடியா ஒரே சண்டை. என்னால பண்ண முடியாது, நீ வேணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ அப்படியே உட்காந்துட்டு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னாரு. எங்க மேனேஜர் வந்து எனக்கு கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. சரி மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி, மேனேஜர் சார் போடு நான் பேசுறேன்னா அவர் ஃபோன் பண்ணி எடுக்கல ஃபோனு. அவர் வந்து மறுபடியும் திமுறவா பேசுறாரு. நான் வந்து ஃபோன் பண்ண அவசியம் கிடையாது, நீ வேணா கேன்சல் பண்ணிக்கோ, இல்ல உட்காந்து கடை எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி திமுறவே பேசிட்டு இருந்தாரு. நானும் கொஞ்சம் சத்தம் போட்டேன். இது எல்லாம் நடக்கும்போது கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல ஃபோன் லைன்ல இருக்கு. எல்லாத்தையும் கேட்டு விடுங்க ப்ரோ, நீங்க இப்ப சண்டை போடுறீங்க, நான் வந்து கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் கடை மேல அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோன் துண்டிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. பட் நான் திருப்பி அவர்கிட்ட கேட்கிறேன், அவர் ரூடாவே உட்காந்துட்டு என்னால வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது, நான் கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்து அவர் மேனேஜர் லைன் எடுத்து பேசினா அவர் அதான் சொல்றாரு, சார் கேன்சல் பண்ற அவசியம் எனக்கு கிடையாது சார், வேணா 2 ஹவர்ஸ் உட்காந்து வாங்கிட்டு போங்க, அப்படி இல்லையா கேன்சல் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு அவரும் துண்டிச்சிட்டாரு. அப்புறம் அந்த கஸ்டமர் கேர், அதாவது ஸ்விக்கியில ஒரே ஒரு பிரச்சனைனா ஒஸ்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ்ங்க. ஜொமேட்டோல அப்படி கிடையாது. ஜொமேட்டோல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கஸ்டமர் கேர்ல போயிட்டு கால் பண்றீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். தமிழ்ல உங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசுற ஆளுங்க கிடைப்பாங்க. உடனே நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த ஆர்டர் ஆச்சு, என்ன பிரச்சனை உடனே உங்க தமிழ்லயே பேசி நம்மளுக்கு அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணி தந்துருவாங்க. ஆனா ஸ்விக்கியில ஒரு ஹிந்திக்காரன் தான் பேசுவான், அவனுக்கு நம்ம பேசுற அளவுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஸ்விக்கி இருக்கு. ஸோ ஸ்விக்கி வந்து கண்டிப்பா கஸ்டமர் கேர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். டெலிவரி பர்சன்ஸ்க்கு வந்து லைவ் ஆர்டர் ஹெல்ப் கண்டிப்பா வேணுங்க. ஒரு லொகேஷன் மார்க் பண்ண முடியலனாலோ, இல்லைன்னா இந்த இதுல ஏதோ பிரச்சனை இருந்தாலோ கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசி அதை சால்வ் பண்ணி தர அளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ஸோ ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அப்புறம் கஸ்டமரே பேசி அதை கேன்சல் பண்ணிட்டு வெளியே வரும்போது 1 ஹவர், அந்த 1 ஹவருக்கு ஸ்விக்கி வந்து கேன்சல் ஆர்டருக்கு எனக்கு ஒரு 10 ரூபா தரான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒஸ்டான ஒரு சர்வீஸ்ன்ட்டு. ஸோ படிச்ச பசங்களா நீங்களாம் தயவு செஞ்சு இதுல வராதீங்களா, ஒழுங்கா படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து போங்கடா.